சாத்தியம் வெல்கம் டு நிக்கோபார் ஐலாண்ட். எவ்வளவு அடர்ந்த வனப்பகுதியா இருக்கு பாருங்க. மரம்லாம் எவ்வளவு உயரமா இருக்கு பாருங்க. எவ்வளவு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். அடேங்கப்பா, இதுதான் சுற்றுச்சூழல் உயிர் நாடி. இதை பாதுகாக்கிறதுக்காக தான் இப்ப நம்ம அரசாங்கம் 8 லட்சம் மரங்களை வெட்ட போறாங்க. இந்த தீவிர ஷோமேன் டிரைப் மக்கள் இருக்காங்கன்னு கவலைப்படாதீங்க. அவங்க வல்னரபிள் குரூப்பா இருந்தா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? இந்த இடத்துலயே நிறைய நேரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கான். அப்ப இங்க தானே நம்ம போட்டு கட்டி ஆகணும். ஏன்னா அப்பதானே நம்ம டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் அதை மாத்த முடியும். ஜாலி எல்லாரும் கசினோ விளையாடலாம். உங்களுக்காக தான் நாங்க இங்க ரொமான்டிக் கேட் வே கட்டியிருக்கோம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த ரீலே என் கண்ணில் பண்ற வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இதை பார்த்தாவது என் மனசு மாறுதான் பார்க்கலாம். ஏன்னா எடுத்த உடனே நம்ம பிரதமர் மோடி ஏதோ பிளாக் பண்றாரு நீங்க நினைக்கலாம். இது ஏஐயால பண்ணப்பட்ட ஒரு வீடியோ. கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னு பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. அதை பத்தி நம்ம ஷோலையும் பேசியிருக்கோம். அதை வச்சு ஒரு டீட்டெயிலா ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு. ஏஐ மூலம் பிரதமர் மோடியே பேசுற மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காரு. சீரியஸ்லி மௌரியா விகடன் வெப் டிவில ரிலீஸ் ஆயிருக்கு. லிங்க் முதல் கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் நாங்க கொடுக்குறோம். ஆமா, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, நம்ம நிறைய செய்திகள் இருக்கு. போயிடலாமா? வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ. நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி. நான் உங்கள் வருண். என்றென்றும் இல்லத்தரசிகள் விரும்பும் SBS பஜ்ஜி புண்டா மிக்ஸ், நாட்டு சர்க்கரை, வறுத்த உளுந்தங்களின் மிக்ஸ், சுவையில் நம்பிக்கை. ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். கரூர்ல செப்டம்பர் 27 விஜய் அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் உயிரிழந்து போனாங்க. அந்த வழக்கு நீதிமன்றம் உத்தரவின் பேர்ல சிபிஐக்கு மாத்தினாங்க. சிபிஐ அக்டோபர்ல இருந்து இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரிக்க தொடங்கினாங்க. கரூர் அந்த ஸ்பாட்டுக்கே போனாங்க. அங்க இருக்கிற மக்கள்கிட்ட விசாரிச்சாங்க. அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் விசாரிச்சாங்க. விஜய் ஓட்டுநர்கிட்ட விசாரிச்சாங்க. அதே மாதிரி தாவேகா முன்னணி நிர்வாகிகளா இருக்கிற புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், மாவட்ட செயலாளர் மதியழகனை டெல்லி கூப்பிட்டு போய் கூட விசாரிச்சாங்க. டிசம்பர் 29, 30, 31 3 நாட்கள் விசாரணை நடந்தது. விஜய் கூப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி விஜய் கூப்பிட்டுருக்காங்க. இன்னைக்கு விஜய் தனி விமானத்துல டெல்லி போய் அங்கிருந்து ஒய் பிரிவு பாதுகாப்போட சிபிஐ அலுவலகத்துக்கு போயிருந்தாரு. டிவிகே தொண்டர்கள் டெல்லியில் அங்கங்க நின்று விஜய் ஆதரவு கொடுத்தாங்க. விஜய் ஒரு ஸ்மைலிங் பேஸோட தான் சிபிஐ அலுவலகத்துல போயிருக்காரு. அவர் கூட ஆதவ் அர்ஜுனாவும் நிர்மல்குமாரும் போயிருக்கிறதா தகவல். விஜய் கிட்ட சுமார் 50க்கும் மேற்பட்ட கேள்விகளை ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை எப்ப நீங்க ஏற்பாடு பண்ணீங்க, கூட்டத்தில் என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்யப்பட்டுன்னு உங்களுக்கு முறையா சொல்லப்பட்டுதா, 10,000 பேர் தான் கூடினாங்கன்னு கூட போறதா நீங்களே தான் சொல்லியிருக்கீங்க காவல்துறையிட்ட, எப்படி 30,000 பேர் கூடினாங்க? அதே மாதிரி அங்க இருக்கிற கரூர் காவலர்கள் உங்ககிட்ட இந்த மாதிரி கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு, இங்கேயும் நிப்பாட்டி பேசலாம்னா தமிழ்நாடு அரசு சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி தகவல் உங்ககிட்ட வந்துதா அப்படிலாம் கூட கேள்வி கேட்கப்படுறதா தகவல். இன்னைக்கு அவருடைய பதில் எல்லாமே திருப்தி அளிக்கும் வகையில் இருந்துச்சு அப்படின்னா விட்டுருவாங்க, இல்லாட்டி நாளைக்கு கூட தொடரும்லாம் சொல்றாங்க. இதுல என்னன்னா, கரூர் இந்த பிரச்சார வாகனத்தையே சிபிஐ எடுத்துட்டு போயிட்டு விஜய் மாதிரி ஒரு நபர் அங்க நிக்க வச்சு வேற டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. ஏன்னா அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்ட விஜயகாந்த் தான் இருந்தாரு. அதெல்லாம் கண்கூட விஜய் பார்த்தாரு. பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி பேசிட்டு இருந்தாரு. குற்றச்சாட்டு இருந்துச்சுல, அதெல்லாம் கூட இந்த விசிபிலிட்டி செக் எப்படிங்கிற அளவுக்கு கூட சிபிஐ பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. இதை வச்சு நிறைய கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்லாம் சொல்லப்படுது. பார்ப்போம் விஜய் என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு. ஏன்னா சிபிஐ விசாரிக்க ஆரம்பிச்சு 90 நாட்களுக்குள்ளார சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். அவங்க ஆரம்பிச்சது அக்டோபர் 13 வாக்குல, இப்ப ஜனவரி 13 வாக்குல வரப்போகுது. 90 நாட்கள் அவங்க கால்நெட்டிப்பு கேட்பாங்களா, சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணுவாங்கன்னா நமக்கு போப்பதான் தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு விஜய கூப்பிட்டு இருந்த மாதிரியே அந்த டைம்ல ஆயுதப்படை டிஜிபியா இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம், அவர் தமிழ்நாட்டு அதிகாரி, அவர் அங்க கூப்பிட்டுருக்காங்க விசாரணைக்கு சிபிஐ அலுவலகத்துல. அவருமே ஆஜராயிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள். ஸோ அந்த ப்ரெஸ் மீட் இந்த விசாரணையை சீர்குலைக்கிற வகையில் இருக்குன்னு தாவேக்காலேருந்து குற்றச்சாட்டுலாம் வச்சுருந்தாங்க. இப்போ அவரே அங்கே கூப்பிட்டுருக்காங்க. ஸோ 2 பேரும் ஒரே நாளில் அங்கே ஆஜராக இருக்கிறதுனால டெல்லியே அந்த சிபிஐ அலுவலகத்தை சுற்றி ஒரு பரபரப்பான சூழல் நமக்கு. எப்பயுமே இந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு போட்டாங்க அப்படின்னா மாநிலத்தில் இருக்கிற ஸ்பெஷல் டிவிஷன் தான் விசாரிப்பாங்க. ஆனால் அதில் டெல்லி யூனிட்டே ஆன்டி கரப்ஷன் பியூரோ அவங்களே விசாரிக்க தொடங்கியிருக்காங்க. அப்ப இதுல வேற ஏதாவது இருக்கா, அழுத்தங்கள் இருக்கா அப்படிங்கறதும் அரசியல் பார்வையாளர்கள் பாக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த ஜனநாயகன் பட வழக்கு இங்க ஸ்டே வாங்கியிருந்தாங்க. சிபிஎஃப்சில இருந்து சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தாவெல்லாம் இறக்கி ஸ்டே வாங்கியிருந்தாங்க. துஷார் மேத்தா எந்த மாதிரி வழக்கு ஆஜராவார் அப்படின்னா, ராம ஜென்ம பூமிக்கு ஆஜராவாரு, ஆர்டிகல் 370 ஆஜராவாரு. அவரே ஜனநாயக படத்துக்கு ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கூட்டிட்டு வராங்க அப்படின்னா ஏதோ சம்திங் இஸ் குக்கிங் போலாங்க. டெல்லியில இருந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. அதே மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணி இங்கே அது 21ஆம் தேதிக்கு தள்ளி வச்சிருந்தாங்க. இதுக்கிடையில ஜனநாயகன் அந்த பட தயாரிப்பு நிறுவனம்
இதுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு. அந்த வழக்கு இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ கூட விசாரணைக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. தலைநகர் சென்னைக்கு பல ஃபேமஸ் இருந்தா கூட 2008 வரைக்கும் இந்த டபுள் டக்கர் பஸ்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். வெளி மாவட்டத்துல இருந்து டக்குன்னு சென்னையில இருந்து இறங்குறப்ப டபுள் டக்கர் பஸ் போறப்ப வியந்து வந்து பார்ப்பாங்க. ஆமா, மாடி பஸ், மாடி மேலாம் ஏறி உட்காந்து போகலாம் அப்படின்ட்டு. நான் சின்ன வயசுல வந்து கூட்டு வந்தப்போ டபுள் டக்கர் பஸ் பார்த்தோ ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். நீ பார்த்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, ஓகே. இப்ப திரும்பி வந்து சென்னையில வந்து ஓட போகுது. ஏன்னா 1970 இருந்து 2008 வரைக்கும் இந்த பஸ் வந்து ஓடிட்டு இருந்தது. 18 ஆண்டுகள் கழிச்சு இப்ப சுற்றுலாத்துறையை மேம்படுத்துறதுக்காக, சுற்றுலா பயணிகளுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டபுள் டக்கர் பஸ் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. நமக்காக இல்லையா, சுற்றுலா பயணிகளை கவர்றதுக்காக. சுற்றுலா பயணியா பஸ் பாஸ் எடுத்தீங்கன்னா உன்னை கூட்டிட்டு போவாங்க. சரி, எங்க அப்படின்னா LIC, அதுக்கப்புறம் இங்க சென்னை சென்ட்ரல் துறைமுகம், அந்த பஸ் எல்லாம் அப்படி போகும் போல தெரியுது. முன்னாடி எல்லாம் இந்த மாடியில இடம் கிடைக்கிறது சுலபமா இருக்கும், ஏன்னா நிறைய பஸ் கொண்டனால. இப்ப அங்க கிடைக்கிறது கஷ்டம்தான். திருப்பி இங்க உட்காரதுக்கு அந்த பஸ்ல நான் ஏறினேன், எனக்கு மேலதான் வேணும்ட்டு அடம் பிடிக்கலாம் பல பேர். திமுகவும் பாஜக கூட இவ்வளவு தூரம் சண்டை போட்டுக்கிட்டது இல்லப்பா. ஆனா இப்ப திமுக காங்கிரஸ் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது காங்கிரஸ்குள்ள சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்குள்ள இன்னொரு சண்டை வேற போய்கிட்டு இருக்கு. காங்கிரஸுக்குமே பெரிய சண்டை இருக்கும் போது அதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதுல என்னன்னா, திருச்சி வேலுச்சாமி ஜனநாயக பொங்கல்னு ஒரு விழா வந்து அறிவிச்சு அண்ணா நகர்ல ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருந்தாரு. காங்கிரஸோடைய நிர்வாகி ஹோட்டல் தான் அது. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல அழைப்பு எல்லாம் கொடுத்திருந்தாப்புல, முக்கியமான நபர்களுக்கு. அதுல காங்கிரஸோடைய பொதுச் செயலாளர் அருள் அவருமே வந்து கலந்துக்கு வந்திருக்காப்புல. வந்து ஏற்பாடுகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப காவல்துறை உள்ள வந்து பூந்துருக்காங்க. பூந்து வந்து இங்க குண்டர்கள் வரப்போறாங்க, அதனால விழாவை நீங்க நடத்தக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதெல்லாம் வர மாட்டாங்க, நீங்க பயமுறுத்துறீங்க அப்படின்லாம் காவல்துறையிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பவே ஜார்ஜ், இவர் வந்து செல்வ பெருந்தகையோட டிரைவரா, அவர் வந்து உள்ள 20 பேர் கூட வந்திருக்காப்புல. வந்து கலாட்டா ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. அந்த குண்டர்கள் இதுதானா? அதுல செல்வ பெருந்தகை கிட்ட நம்ம நிருபர் கோபாலகிருஷ்ணன் கேட்டப்பவே ஜார்ஜுங்கிற மாதிரி டிரைவர் என்கிட்ட யாரும் வேலை செய்யலைங்கிற மாதிரி செல்வ பெருந்தகை சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா திருச்சி வேலுசாமி அதே மாதிரி பொதுச்செயலாளர் அருள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஜனநாயக பொங்கல் எதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னா, திமுக கிட்ட அழுத்தம் கொடுத்து நிறைய சீட்டு வாங்கணும். பொங்கல் வச்சு சீட்டு வாங்குவாங்களா? அதே மாதிரி ஆட்சியில பங்கு வேணுங்கிறதா ஏற்பாடே பண்ணாங்களாம். அதை ஏன் KS அழகிரி கண்ணீர் பொங்க சீட்டு வாங்கினாங்க, இவங்க பொங்கலை பொங்க வச்சு சீட்டு வாங்குறாங்க. அதுதான் இப்ப அது வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கு காரணம் யாருன்னா திமுக கிடையாது, செல்வ பெருந்தகை தான். செல்வ பெருந்தகை சொல்லிதான் காவலர்கள் வர வச்சு இப்படி ஜனநாயக பொங்கலை முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஜனநாயக பொங்கலுக்கு ஆப்பம் வந்துருக்கு. ஆமா, பொங்கலுக்கு ஜனநாயகமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல இவங்கெல்லாம். ஆனா பாருங்க, இவங்க திருச்சி வேலுசாமி ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, செல்வ பெருந்தகை காங்கிரஸ்காரரே இல்லைங்க அப்படின்றாங்க. அவர் ஒரு திமுக காரர் தான், இங்க துண்டை போட்டிருக்க திமுக காரர்னு அது ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. அங்க உள்ள கோஷ்டி மோதல் இன்னும் அதிகமாகும் போல தேர்தல் நெருங்க. அதே மாதிரி ஒரு கருத்தை தொடர்ச்சியா காங்கிரஸ்லன்னு சொல்லிட்டே இருந்தாங்க, கூட்டணி ஆட்சியில பங்கு, அமைச்சரவையில பங்கு அப்படிங்கிற சொல்லிட்டே இருந்தாங்க. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அமைச்சர் பெரியசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் வந்து தெளிவா இருக்காரு, தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சியெல்லாம் அமைஞ்சதே இல்லை, இனிமேயும் அமையாது, நாங்க ஆட்சியெல்லாம் பங்கு தரமாட்டோம், இதுதான் திமுகவோட நிலைப்பாடுங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இதுக்கு செல்வ பெருந்தகைகிட்ட கேட்டாங்க, சரி அவர் கட்சி ஆட்கள் ஏதாவது சொன்னா கூட அவர் தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லுவாரு. அமைச்சர் சொன்னதே அது தனிப்பட்ட கருத்து தான், முதலமைச்சரும் கார்கே ராகுல் பேசி அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, இதெல்லாம் நீங்க எடுத்துக்க வேணாங்கிற மாதிரி அவரு சொல்லிருக்காரு. ஆனா இப்படி காங்கிரஸ் பேசிட்டே தான் வச்சுக்கோவே, சீக்கிரம் திமுக காங்கிரஸ்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும். ரொம்ப குடைச்சல் கொடுத்துருக்கீங்க, பிஜேபியோட அதிகமா குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறது நீங்க தான் அப்படிங்கிறாங்க. இப்ப இன்னொரு பிரச்சனை வந்திருக்கு, இந்த பராசக்தி படம் வெளியே இருக்குல்ல, அதுல வந்து மாநில மொழி, குறிப்பா தமிழக நீ அழிக்க பாக்குறீங்க, எந்த காலத்துல நீ ஆட்சிக்கு வர முடியாத மாதிரி வசனம்லாம் இருக்கு அதுல. காங்கிரஸுக்கு எதிராக இருக்கு. அதாவது அது வரலாறு தான், அப்ப காங்கிரஸ் தான் மத்தியில ஆட்சியில இருந்தாங்க, இங்க திமுக ஆட்சி. அதுதான் அதை வச்சு திருச்சி வேலுசாமி இவங்க வந்து காங்கிரஸ எதிர்த்து படம் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசியிருக்காரு. இன்னும் என்ன சொல்றோம், நாங்க தான் இந்திய திணிச்சோமா, இவங்க தான் எதிர்த்தாங்களாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வந்து இந்தி திணிப்பு போராட்டம் முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே சஞ்சீவ் ரெட்டி தான். அவர் போட்ட வாக்குனாலதான் இந்தியா முழுமைக்கும் இந்தி திணிப்பு வேணாங்கிற முடிவு எடுக்கப்பட்டுச்சு. ஆனா வரலாறு திருச்சி எடுத்துருக்காங்க, அது காங்கிரஸுக்கு எதிரான படத்தை திமுகவே தயாரிச்சிருக்கு, அதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறாரு. ஆமா, அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, திமுகவோட குடும்பத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் அங்கேயே இந்தியிலே படிச்சு அங்க MP ஆயிருக்காருன்னு சொல்றாரு. யார சொல்றாருன்னு அவருக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த டைம்ல எங்க ஆட்சியில கூட்டணியில பங்குல இருந்தாங்க, அப்ப மத்திய அமைச்சரா இருந்தாரு ஒரு திமுகவை சேர்ந்த இளைஞர். அவருக்கு ஏன் அங்க செல்வாக்குன்னு கேட்டப்போ அப்போதைய முதல்வர் கருணாநிதியை சொல்றாருன்னு நினைக்கிறேன். அவரே வந்து அவருக்கு ஆங்கிலத்தோட இந்தி தாங்க நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பெருமையா பேசினவங்க இவங்க வந்து இந்திய எதிர்க்கிறாங்களாங்கிற மாதிரி சொல்ல. இன்னொரு பக்கம் வந்து மாணிக்கம் தாக்கூர் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனம் இப்ப சொன்னீங்கல்ல, நீங்க இனிமே ஆட்சிக்கே வர முடியாது, தமிழ் உங்களை மன்னிக்காது அப்படின்லாங்கிற மாதிரி,
இது மாதிரி இருக்காமே, யாராவது படம் பார்த்தா சொல்லுங்க, படம் ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, அதனால நான் உழைச்ச காசை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேங்கிற மாதிரி அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதுக்கு திட்டுறாங்க மாணிக்கம் தாகூர. விருதுநகர்ல காங்கிரஸ்காரங்க மட்டும் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்க முடியுமா? சில ஆயிரம் ஓட்டுகள் வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு மாணிக்கம் தாகூருக்கு பேச்ச பாருன்ட்டு திமுக காரங்க திட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய பிரபாகரனை ஜெயிச்சுட்டே இப்படி பேசுறீங்களேங்கிற மாதிரிலாம் ஓட்டிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அண்ணா வந்து அவையில இருக்கும்போது பக்கத்துல நாவலர் நெடுஞ்செழியன் தான் இருந்தாரு. ஆனா இவங்க வந்து கருணாநிதி படத்தை போட்டு அந்த படத்துல காமிச்சிருக்காங்க, இது இந்தி திணிப்புக்கு எதிரான படம் இல்ல, கருணாநிதி திணிப்புலாம் போட ஆரம்பிச்சோன்னா ராகுல் காந்தியே பப்புங்கிற ரேஞ்சுக்கு திமுக காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ஐடி விங் வாரா வந்து மாறி இருக்குது. இதுக்கிடையில வந்து திருச்சி வேலுசாமி வந்து அவரு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒரு குழப்பமா தான் அந்த கூட்டணிக்குள்ள போய்கிட்டு இருக்குது. இந்த பராசக்தி படத்துக்கு நம்ம இப்போ படமெல்லாம் பார்த்தோம்னா பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இயக்குனருக்கு ஒரு பாராட்டு தெரிவிப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த படத்தில் நடித்தவங்க டெக்னீஷியன்ஸ்க்குலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணவரோட அப்பாவுக்கு ஒரு வாழ்த்து கடிதத்தை எம்பி இதில் லெட்டர் பேட்லேயே எழுதி இந்தாங்க துணை முதல்வரேன்னு சொல்லி அவருக்கு வந்து வாழ்த்து பாராட்டி சூப்பராக இருக்கு படங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ கூட பார்த்தியா கமல்ஹாசனுக்கு அந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ண இன்ப நிதியை பாராட்டணும் மனசு வரல பார்த்தியா? துணை முதல்வர் உதய நிதியை தான் நாங்கள் பாராட்டுவோங்கிற மாதிரி பாராட்டி அதில் இந்த படம் வந்து நம்மளோட அந்த தேர்தல் வெற்றிக்கு ஒரு முரசொலியாக அமைய போகுதுன்னு போட்டிருக்காரு. அதுல ஆனால் பின் குறிப்புன்னு போட்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டதுனால இதெல்லாம் பின்தங்கிருச்சுங்கிற மாதிரி படக்குழுவுக்கும் வாழ்த்து போட்டிருக்காரு. பட் ஆண்டவர் ஆள்றவருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சு விட்டுருக்காரு. முரசொலியாவே மாறிட்டாப்ல கமல்ஹாசன், அதான் முரசொலியா மாறும் எல்லாரும் வாங்கன்னு இருக்காரு. எம்பி லெட்டர் பேட்ல ரிவ்யூ எழுதியிருக்காரு பாத்தீங்களா? அதுதான் விசுவாசத்தை காட்டுறாப்புல. எத்தனை சீட்டு அப்படின்றாரு. அதிமுகல விருப்பமனு வாங்கிருக்காங்க நடிகை கௌதமி. எனக்கு சீட்டு கிடைச்சா நிச்சயம் நான் வந்து ஜெயிப்பேன், தலைவர் தான் முடிவு பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு பக்கம் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் சில கட்சிகள் வந்து அதிமுக கூட்டணியில இந்திய கூட்டணியில இணைய போறாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் போய்கிட்டு இருக்கு, வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு. அதேமா டிடிவி தினகரன் தான் சொல்றாரு வந்து நினைக்கிறேன். ஏன்னா டிஎம்டிகே வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எங்களுக்கு பாருங்க எங்களை சவாரி பண்ணிட்டு கழட்டி விட்டாங்கன்னா பிரேமலதா பேசுனதுனால கொஞ்சம் நெருடலா மாறிடுறாங்க. இன்னொரு பக்கம் சுத்தீஷ் வந்து பேசக்கூடாதுலாம் பேசியிருக்காருல்ல. யாரே பேசக்கூடாது? என்னன்னா, நான் வந்து டெப்டி சிஎமா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், எங்க அக்கா வேணாம் சொல்லிடுறாங்களே, அப்ப இவங்க கூப்பிட்டு வந்தா இவங்க டெப்டி சிஎம் எல்லாம் கேட்பாங்க, எதுக்குப்பா அப்படின்னு நினைச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ளதும் போயிரும்ல. இல்ல ஆனா அது எம்எல்ஏ ஆனா தானே கேட்பாங்க. அதுவே ரொம்ப கஷ்டம் தான். 0.4 வச்சு ரொம்ப கஷ்டம் தான், கஷ்டம் தான். சரி, அதே மாதிரி வந்து நம்ம பாஜக எப்பவும் பஞ்சு பொங்கல்லாம் வைப்பாங்க. பொங்கல் வந்துட்டா இந்த வாட்டி அரிசி பொங்கலே வச்சு கொஞ்சம் பட்ஜெட் ஒதுக்கி மெகா பொங்கலா வச்சிருக்காங்க. நம்ம சின்ன வயசுலலாம் அந்த பார்க்கும்போது டிவிலலாம் வந்து சீரியல் ஆக்டர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து பொங்கல்லாம் வச்சு உரியடிலாம் வச்சு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்கல்ல. கிட்டத்தட்ட அந்த ஃபங்க்ஷனை வந்து நேற்று கோவையில் நகர்த்தி காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இருக்கு, எந்த பக்கம் திரும்பினாலும் உரியடிக்கிறது, இந்த இது மாடெல்லாம் வந்து செஞ்சு சிலையா வச்சிருக்காங்க. ஒரிஜினல் மாடை அடக்கிட்டு இருந்தாங்களா? அதை அடக்கல, ஆனா வந்து பொங்கல் வச்சாங்க. இதுல வந்து செயல் தலைவரா இப்ப நியமிச்சிருக்காங்கல்ல தேசிய செயல் தலைவர் நிதின் நபின், அவர் வந்து அப்படி ரெடியாகி ஒயிட் ஷர்ட்டு வெள்ளை வேஷ்டி எல்லாம் கட்டிட்டு வந்தாரு. ஒரு 5 பானை வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து வள்ளி கும்மி ஆடி தான் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாரு? வானதி சீனிவாசன், தமிழிசை இவங்கெல்லாம் ஆடி இருக்காங்க. இதை நேரில் கண்டு கழிச்சிருக்காரு நம்ம நிருபர் குரு பிரசாத், நேரில் போயிருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க ஒரு செட்டப் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு ஒரு 5 பானை வச்சிருந்தாங்களாம். அதுல பானையில வந்து இந்த நிதின் நபின் வச்சாருல, அந்த பானையில ரெட்டையில போட்டுருந்துச்சான், தாமரை கூட இல்ல, ரெட்டையில போட்டுருந்துருக்கு. ரெட்டைலைக்கு பொங்கலுக்கு போறாங்கிற சிம்பாலியா காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அதுல வந்து பொங்கலை போட்டு இதை போட்டு பொங்கல்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச தமிழ்ல வந்து நிதின் நபின் வந்து கூவி இருக்காரு. அதுக்கப்புறம் அங்க வந்து உரியடி, அவரை வந்து நிக்க வச்சு உரியடிக்க வச்சு கண்ணை கட்டி விட்டு அடிக்க வச்சிருக்காங்க. நயினார் நாகேந்திரன், நான் சொல்லித்தரேன் தலைவரை, நீங்க அடிங்கிற மாதிரி யாருன்னா சொல்லிட்டாரா? இல்ல, அவர் ட்ரை பண்ணாரு, வரல. அப்புறம் நயினார்ட்டே கொடுத்துட்டாரு, அவர் அடிச்சு உடைச்சாரு. அப்புறம் அங்க துண்டு போடுறதுலயும் ஒரு சின்ன பஞ்சாயத்தா இருக்கு. என்னன்னா, நிதின் நபின் நின்றுட்டு இருக்காரு, துண்டை வேகமா நயினார் என்ன பண்ணிருக்காருன்னா அண்ணாமலைக்கு போட்டுருவோம்னு ஃபர்ஸ்ட் அண்ணாமலைக்கு போட போனாரு. அண்ணாமலை வந்து தலைவர் இருக்காரு அவருக்கு போடுங்க அப்படின்னு அவருக்கு போட்டுட்டு அப்புறம் வணக்க தோசம் தலைவர், நீங்களே உள்ள மாநில தலைவரை அடைச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, அண்ணாமலை நமக்கு ஒரு இதுவா வந்துடக்கூடாது, அவர் இருக்கிறதுனால நம்ம தெரியல, அவரை கொஞ்சம் இது பண்ணி வச்சுக்கோன்னு நினைக்கிறாரு போல. போட்டு மூட பார்த்துருக்காப்ல.
துண்டை போட்டு முடிச்சு விட்டுருவோம்னு பார்த்துருக்காரு. அப்புறம் துண்டு போட்டுக்கிட்டாங்க 2 பேரும். பொங்கல் வச்சுட்டு அதை சாப்பிடாம மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அண்ணாமலை வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, பேசிட்டு இருந்தாரு அவர்களே இவர்களேன்னு தமிழிசை பேரை மறந்துட்டாரு. மறந்ததை அப்படியே விட்டுருந்தா கூட தெரிஞ்சிருக்காரு. நயினார் போயிட்டு மறந்துட்டீங்க வேறுக்குனே தானே மறக்கிற அந்த பேரை. அதான் அதுக்கு அவர் எப்படி சமாளிச்சாருன்னா, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள சில நேரம் மறந்துடுவோம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு பிட்டை போட்டு அவர் பேசினாரு. அப்புறம் தமிழிசை பேசினாங்க. நேற்று லைட்டா மழை பெஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல. என்னன்னா, பாஜக தலைவர்கள் எல்லாம் கோவை வந்தோன்னா சூரியன் மறைஞ்சு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு, நீர்நிலைகள்ல தண்ணீர் நிரம்பி தாமரை மலர்ந்தே தீரும் கிரிஞ்சு அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு கடைசியா போகும்போது அவர் அந்த பானையை பார்த்திருக்காரு குரு பிரசாத். என்னன்னா, நம்ம நிருபர் வந்து பார்த்திருக்காரு, அந்த பொங்கல் வச்ச அந்த பானையில கருகி போய் ரெட்டலையே காணாம போயிடுச்சான். இது எதுவும் சிம்பாலிக்கா எதுவும் சொல்றாங்களா என்ன? பொங்கல் போற பேரை நம்ம சொல்லிட்டோமே. அதுதான் 8 வரைக்கும் 2 பாத்துருக்கிற பத்தியா குரு பிரசாத். தாமரை போடாததுக்கு காரணம் கூட இதுவா கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் நயனா நாகேந்திரன் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா 56 தொகுதிகள் கேட்கறாங்க இந்தியா அலையன்ஸ்ல பாஜக நம்ம சொன்னோம்ல, அதுக்கு அப்படிலாம் இல்லை, அவ்வளவு தொகுதியெல்லாம் நான் கேட்கலங்கிறத உண்மையை சொல்லியிருக்காப்புல நயினார். அவ்வளவு கேட்டா யாரங்க நிக்க வைக்கிறது? சென்னை மண்டலம் 5, 6 சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் சுமார் 1900 பேருக்கு மேல போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மெரினா பீச்சில் போராட்டம் பண்ணாங்க, ரிப்பன் மாளிகை முன்னாடி உட்காந்து போராட்டம் பண்ணாங்க, அண்ணா சாலையில் உட்காந்து போராட்டம் பண்ணாங்க, திமுக அலுவலகம் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணாங்க. அம்பத்தூர்ல ஒரு 4-5 பெண்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம்லாம் கூட ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அமைச்சர் சேகர் பாபு, அப்போ கூட கே நேரு போல அந்த துறை அமைச்சர் சேகர் பாபு தான் நேர்ல போய் பழச்சாரெல்லாம் கொடுத்து அந்த உண்ணாவிரத்தை முடிச்சு வச்சிருக்காரு. பல வாக்குறுதிகளும் கொடுக்கப்பட்டதாக தகவல். அவங்க உண்ணாவிரத்தை முடிச்சுக்கிட்டாங்க. நல்ல விஷயம் தான். 150 நாட்களுக்கு கிடைச்ச அந்த போராட்டத்தோட வெற்றியா அவங்க கேட்டது நடந்துருச்சுன்னா உண்மையான மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க முடியும். பார்ப்போம் என்ன பண்றாங்க ஓவராலா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் வந்து சமத்துவ நடைபயணம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில் ஆரம்பிச்சாரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. இன்னைக்கு மதுரையில் முடிக்கிறாரு. அப்படியே ஒரு பைபாஸ் பஸ் ரூட் மாதிரி அங்கே சிவகங்கை இதெல்லாம் மட்டும் போயிட்டு வந்துட்டு இன்னைக்கு முடிக்கிறாரு. அதுவும் நேரத்தெல்லாம் பார்த்தோம்னா அந்த மகாபிரபு இங்கேயும் வந்துட்டீங்களாங்கிறதுல ஒரு காஸ்டியூம் வரும்ல, அந்த மாதிரி ஒரு மிலிட்ரி காஸ்டியூம் ஒன்று போட்டிருந்தாரு. போட்டுட்டு அவங்க கட்சிக்காரங்கலாம் சல்யூட் அடிச்சு, குளிர்லப்பா குளிர்ல கொஞ்சம் அதெல்லாம் போட்டா நல்லா இருக்கும். ஆமா, அது வந்து அந்த காஸ்டியூம்லாம் போட்டு அப்படி சல்யூட் அடிச்சிட்டு இருந்தாரு. இன்னைக்கு மதுரையில் அதை நிறைவு செய்கிறாரு. முடிஞ்சோன்னா ஒரு பொதுக்கூட்டமும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இரவு. ஸோ அதில் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். அட்லீஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப போதைக்கு எதிராக தான் நடந்து போனாரு அவரு. ஆனால் அதை பற்றி பேசவே இல்லை. அந்த ஸ்பீச்சில் முதல்ல இருந்ததுனால கூச்சுப்பாருன்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் இந்த முடிவுலையாவது அதை பற்றி பேசலாம். வைக்கோ பேசலாம், நம்ம நாளைக்கு பேசுவோம், பேசிட்டாருங்க அப்படின்னு. ஆமாம், ஆனால் அவர் சொல்றாரு எங்களுக்கு ஆட்சியில் நாங்கள் பங்கு கேட்க மாட்டோம் அப்படிங்கிற. கேட்டுதான் பாருங்களேன், 8ஆம் முதல்ல கொடுப்பாங்களா சீட்டே, தீப்பிடி வச்சு கொளுத்தி விட்டுருவாங்க கூட்டணியை. தைலாபுரத்தில் ராமதாஸ் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. அங்கேருந்தே தமிழ்நாட்டு அரசியலை இயக்கிக்கிட்டு இருக்காரு ஐயா. என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே ஜிகே மணி அருள்லாம் வந்து நாங்கள் கட்சியிலேருந்து நீக்கிறோம், கட்சி விரோத நடவடிக்கைன்னு அன்புமணி முன்னாடியே பண்ணியிருந்தாரு. இப்போ நானும் 3 எம்எல்ஏக்களை நீக்கிறேன்னு சொல்லிட்டு அன்புமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் சதாசிவம், வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட 3 பேரை வந்து நீக்கிட்டாரு. அவ்வளோதான், இவங்களாம் கட்சிக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீக்கியிருக்காரு. ஐயா யாரோட கூட்டணிங்கிறது சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆமா, அவர் வந்து பார்ப்போம் எங்க இருந்து அழைப்பு வருதுன்னு பார்ப்போம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து பராசக்தி படம் பாருங்க, அப்பதான் வந்து காங்கிரஸ் என்ன துரோகம் பண்ணுதுங்கிறது புரியும் அப்பெல்லாம் சொன்னவரு. நானும் ஜனநாயகம் படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ரசிகர்கள் கூட எல்லாம் கூட சொல்றாரு அவரு. ஏன் அவரு விஜய் ரசிகர் அவரு? அண்ணாமலை விஜய் ரசிகரா இருப்பாரு. ஏன்னா அண்ணாமலை எல்லாம் படத்துல நடிச்ச அண்ணாமலை எல்லாம் பாத்துட்டு வந்தாப்புல இல்லை இந்த அண்ணாமலை. இன்னொரு பக்கம் என்னன்னா, மகாராஷ்டிரா அரசியல்ல அண்ணாமலையை பத்தி பேசுறாங்க. வந்தீங்கன்னா காலை விட்டுவங்க ரேஞ்சு அவங்க போயிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரா அரசியல்வாதிங்க. ஏன்னா அவர் வந்து இங்க தேசிய மாநில தலைவர் பதவி போனதுல இருந்தே அவர் ஒரு தேசிய தலைவர் ரேஞ்சுக்கு தானே இருக்காரு. ஏன்னா இங்க வந்து நான் ஒரு பார்வையாளன் தான், நான் வந்து கோச்சோ இல்ல டைரக்ட் பண்ற இடத்துல நான் இல்லைங்கிறாரு அவரு. ஆமா, இல்ல இங்க யாரும் வாக்கு சேகரிக்க கூப்பிடல அப்படின்னு நினைக்கிறேன். அதனால மும்பைல போய் நான் வாக்கு சேகரிக்கிறேன்னு, அங்க மாநகராட்சி தேர்தல் நடக்க போகுது ஜனவரி 15ஆம் தேதி. அங்க கூட்டணி மாதிரியா வச்சுக்கிறாங்க, எதிரிக்கு எதிரி நண்பன் என்னென்னமோ பண்ணிருக்காங்க. அதுல வந்து பாஜக வேட்பாளர்களை ஆதரிச்சு நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு போனாரு அண்ணாமலை. அங்க போயிட்டு மும்பைல தாராவில இருந்து பேசிட்டு இருந்தாரு. மும்பை வந்து மகாராஷ்டிராவுக்கான நகரமே கிடையாது, அது சர்வதேசத்துக்கான நகரம்ங்கிற மாதிரி பேசி விட்டாரு. 75,000 கோடி பட்ஜெட் போடுற ஒரே மாநகராட்சி இதுதான் அப்படின்லாம் பேசியிருந்தாரு.
இது வந்து பெரிய சர்ச்சையா அங்க மாறுச்சு. எப்படின்னா சிவசேனா உத்தவ் தாக்கரே அணி அவங்க சஞ்சய் ராவத்லாம் வந்து என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, மகாராஷ்டிராவோட தான் மும்பை, அது எப்படி இது மகாராஷ்டிராவோடது இல்லைன்னு ஒருத்தர் தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து பேசிட்டு போக முடியும்? தேவேந்திர பட்னாவிஸே சூரியன் இருக்க வரையும், நட்சத்திரம் இருக்க வரையும், சந்திரன் இருக்க வரையும் மகாராஷ்டிராவோட தான் மும்பை இருக்குன்னு பேசுறாரு. இவர் முரணா பேசுறாரு. இவரை எப்படி உள்ள விட்டீங்க, இவரை கைது பண்ணணும் வழக்கு போட்டு அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. சில சிவசேனா தொண்டர்கள் அங்கேயும் இங்கேயும் கால் வெட்டுவோம் அப்படின்லாம் சொன்ன மாதிரி, மும்பையில கால் வச்சா சொன்ன மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்குதான் சொல்றாரு. அதான் அண்ணாமலை என்ன சொல்றாரு, அது யார் சொன்னாங்கிறது தெரியல. அப்புறம் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னா, வந்தா அங்க இருக்க அரசியல்வாதிகள் வந்து என் காலை வெட்டுவேன்னு வந்து சொல்றாங்க. நான் வைக்கிறேன், காலை வைக்கிறேன் மும்பைல, முடிஞ்சா என் காலை வெட்டி பாருங்க, என் மேல இங்க் அடிப்பேன்னு சொல்றாங்க, முடிஞ்சா என் மேல இங்க் அடிச்சு பாருங்க அப்படின்னு. அப்பதான் நான் தேசிய அளவுல ட்ரெண்ட் ஆக முடியும், பெரிய தலைவராக முடியும், இங்க் அடிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆமா, நம்ம சொன்னோம்ல ஜனவரி மாசம் இறுதியில பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர போறாரு. கன்னியாகுமரியில் ஒரு கூட்டம் நடத்த ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல என்டிஏ கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் மேடையில் இருக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதுலதான் அன்புமணி உள்ள வந்தாரு அப்படின்னு. இப்போ ஒரு திருப்பரங்குன்றத்துக்கும் வரப்போறதா தகவல் வந்து கிளம்பி இருக்கு. அங்க வந்து முருகன் வந்து தரிசனம் வந்து பண்ண போறாராம். எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அங்க வந்து சுமூகமா தீர்த்து முடிச்சிருவாரு. அதுக்காக தான் வருவாரு, வேற எதுக்கு வர போறாரு நம்பிட்டோம் நாங்க. அதே மாதிரி நேத்து வந்து குஜராத்ல ஒரு மாநாடு நடந்திருக்கு. ஆமா, சோம்நாத் கோயில்ல மோடி வந்து கால் மேல கால்லாம் போட்டு உட்காந்துருந்தாரு. பொதுவாக அப்படி பார்க்க முடியாதவரை ஒரு தன்னடக்கமான ஒரு நபரா இருப்பாரு. நேற்று அம்பானி முன்னாடியே கால் மேல கால் போட்டு வந்துட்டு ரசிச்சுட்டு இருந்தாள் அம்பானியோட ஸ்பீச்சை. என்னதான் இருந்தாலும் அதானியோட ஃப்ரெண்டாச்சு, அப்படிதான் உட்காருவான்னு உட்கார்ந்துருக்காரு. அதுல வந்து இந்த சோம்நாத் கோயில்ல இப்போ ஒரு 1000 ஆண்டு கால வரலாறு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வரலாறுலாம் பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது சில பிளவுவாத சக்திகள் இருக்காங்க நாட்டுல, அவங்க இந்தியாவை வீழ்த்தணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம ஒற்றுமையா வலிமையா அவங்களெல்லாம் வீழ்த்தி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா இதை பார்த்து தான் பேசியிருக்காரு. அங்க உள்ள மக்களை பார்த்து தான் பேசியிருக்காரு. கண்ணாடி இல்ல, திருப்பரங்குன்றத்துக்கு வராருன்னா அவர் கரெக்டா தான் சொல்றாரு. பிளவுவாத சக்திகளை வீழ்த்தி தான் ஆகணும், அதுல நம்மளும் உடன்படுறோம் தானே. ஆமா, அதுல வந்து அம்பானி வந்து பேசுறப்ப நாட்டுல கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவர் போல நின்றுகிட்டு இருக்காரு பிரதமர் மோடி. எதுக்கு எனக்கு தடையா நிக்கிறாருன்றாரா? என்னால வளர்த்து எடுக்க முடியல என் கம்பெனிய. பொருளாதாரத்துல ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தி இருக்காராம் பிரதமர் மோடி. யாரோட பொருளாதாரத்தை வலுப்படுத்தி இருக்காராம் பிரதமர் மோடி. யாரோட பொருளாதாரம் சொன்னாரெல்லாம் சொல்லல, என்னோட பொருளாதாரம், நாட்டோடைய நம்ம எடுத்துக்க வேண்டியதான். அம்பானி சொன்னா நாட்டோடதுன்னா எடுத்துக்க முடியும். இன்னொன்னு வந்து குஜராத்ல அடுத்த சில வருடங்கள்ல 7 லட்சம் கோடி முதலீடு பண்ண போதுதான் அம்பானி குழுமம். அதுக்குதான் இந்த பிட்டா சுவருக்கு வரணும் எதுக்கு பேசிக்கிட்டு பண்டை போட்டு பண்ணிக்க வேண்டியதானே. எனக்கு மெட்ராஸ் படத்துல தான் ஞாபகம் வருது. சரி, அதை எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு. அடுத்து வந்து ஜெர்மனியோட அந்த சான்சலர் பிரதமராக இருக்கிறவர் ஃப்ரெட்ரிச் மெர்ஸ், அவர் வந்து வந்திருக்காரு, குஜராத்துக்கு வந்திருக்காரு. அவரை வரவேற்றிருந்தாரு பிரதமர் மோடி. சபர்மதி ஆசிரமத்துல போய் தேச தந்தை மகாத்மா காந்தியை 2 பேருமே வழிபட்டாங்க. ஸோ தேச தந்தைக்கு உலக அரங்கில் இருக்கிற மரியாதையை வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஏன்னா ஜெர்மனிலேருந்து வந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் எல்லாம் கூட கூப்பிட்டு போயிருக்காரு, அங்கே தான் போனாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு பாதுகாப்பு துறை சார்ந்தும் அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி சார்ந்தும் பேசியிருக்காங்க. ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் சொன்னாங்க. ஒரு ஒப்பந்தம் போட்டதுனாலதான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் மேல ஏற ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி வரையும் கீழே போயிட்டே இருந்துச்சு. இன்னைக்கு அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் IPS ஃபினான்ஸ்ல வந்து பேசியிருக்காரு. விருப்பமுள்ள நேர்கள் வந்து அதையும் கேளுங்க. இப்போ பக்கம் ட்ரம்ப், நான் தான் வெனிசுலாவுடைய செயல் அதிபர் அப்படின்னு அவரே வந்து போட்டுக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரு நான் தான் ஜனாதிபதிங்கிற ரேஞ்சுக்கு பேசுறாரு, வெனிசுலாவை இங்க இருந்தே கண்ட்ரோல் பண்ணுவேங்கிற மாதிரி. சரி, இன்னொரு வந்து அவரோட நண்பரா இருந்தாரு எலான் மஸ்க். அவர் வந்து இந்த Grok அவங்களோட அந்த ட்விட்டர்ல வந்து சில ஆபாசமான ப்ராம்ப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு போட்டோஸ்லாமும் அந்த AI வந்து கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு ட்விட்டர்ல. இதுக்கு எதிராக மத்திய அரசு நோட்டீஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க எக்ஸ் நிறுவனம். ஆமா, இந்த மாதிரிலாம் வந்துருச்சு, நாங்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பில் கவனமாக இருந்திருக்கணும், தவறிட்டோம், இந்த மாதிரி போட்டவங்களோட அக்கௌண்ட்ஸை நீக்கிட்டோம், அந்த ஃபோட்டோஸ் எல்லாமும் நீக்கிட்டோம், இனிமேல் இந்திய சட்டங்களுக்கு உட்பட்டு நாங்கள் கரெக்டாக வந்து நடந்துப்போம் அப்படின்னு எக்ஸ்ல இருந்து சொல்லியிருக்காங்க. இஸ் a businessman. Fresher taking sick leave on Mondays. மேனேஜர், மிஸ்டர் அண்ணா, ஆர் யூ பிஹைண்ட் திஸ்? நோ, ஐ எம் நாட் பிஹைண்ட் திஸ். ஆனால் இதை பண்ணுறது யாராக இருந்தாலும் அவன் என் தம்பிங்கிறாப்புல. திங்கிழமை லீவு போகிறதுக்கெல்லாமாப்பா அண்ணா வழுக்கிறீங்க. டேய், அந்த ஏசி அணைங்கடா. ஏசியா? ஃபேன் கூட போடலையேண்ணே, அப்படி குளிர் தான் எல்லா ஊர்லேயும். சென்னையில் நேற்று நல்ல குளிராக இருந்தது.
சம்பளத்துடன் பொங்கலுக்கு லீவு கொடுப்பதுதான் கரும்பு தின்ன கூலி போல் இருக்கு. பொங்கல் திருவிழா. ஜோசியர், இந்த 2026 நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கும். மீ 2026 கேலண்டர் வாங்கணும்னு நினைச்சேன், அதுவே இன்னும் நடக்கலடா. இதோ வந்துட்டேன். இன்னைக்கு விருது செல்வ பெருந்தகைக்கும் நயினா நாகேந்திரன் கொடுத்துடலாம். தேசிய கட்சிகளோட மாநில தலைவர்களா? 2 பேரும் தனித்தனி சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு. ஒரு பக்கம் நயினா நாகேந்திரன் தேசிய தலைச்செல்வர் வச்சுக்கிட்டு முன்னாள் தலைவருக்கு போடுறாப்புல. அங்க பொங்கல் வச்சதெல்லாம் ஃபன்னா நீ வந்து சொன்ன. இன்னொரு பக்கம் செல்வ பெருந்தகை கட்சிக்குள்ளரே பயங்கரம் அவங்க ஃபன் பண்ணிருக்காங்க. ஜனநாயக பொங்கல், அங்கேயும் பொங்கல் தான் பிரச்சனையா இருக்கு. அதனால ஃபன் பண்றோங்கிறாங்க கட்சிக்குள்ளாரே அவங்க. 2 பேரும் அந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஃபன் தான் பண்ணிட்டு. நீங்க எல்லாருமே உங்கள கலாய்ச்சிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எதுக்கு? ஓகே, நன்றி, வணக்கம். மக்களின் நம்பிக்கையை வென்ற SPS நிறுவனம் வழங்கும் பஜ்போண்டா மிக்ஸ் நாட்டு சர்க்கரை மற்றும் வறுத்த உளுந்தங்களி மிக்ஸ். 92 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க நிறுவனம். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம்.